இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இஃப் a number r1 is 13% less than another number r2 and r2 is 15% more than 5600, then what is the value of r1? இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் வந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். R1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் R2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 5600 பிளஸ் அதோட 50% தான் வந்து R2 அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் 5600ல 50% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்றேன். 50%. ஜீரோக்கு 0 போட்டாச்சு. 5 6 are 30க்கு 0, ரிமைனிங் 3, 5 5 are 25 plus 3 28. 50% எவ்வளோ அப்படின்னா 2800. 5600 plus அதோட 50%, 2800. 0 0 4, remaining 1, 8. So R2 ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8400. இப்போ R1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். R2 மைனஸ் அதோட 13%, 30/100 into R. R2 ஓட 13% லெஸ் பண்ணோம்னா அதான் R1 அப்படின்னு சொல்றாங்க. இதை 0.13 எழுதிக்கிறேன். இன்ட்டு 8400. இங்க பாயிண்ட்டும் இந்த 2 ஜீரோவும் போயிருது. ஸோ 13 into 84. இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 0 வந்து 10 கன்சிடர் பண்ணுவோம். 10 minus 2 8. ஆன்சரில் லாஸ்ட் நம்பர் 8. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் ஒரே ஒரு 8 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 7308. Thank you for watching.